ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. நவராத்திரி என்பது 9 இரவுகள் கொண்ட பண்டிகையாகும். பெண் சக்தியை போற்றி கொண்டாடி வழிபட்டு அம்பிகையின் அருளை பெறுவதற்கான காலமாகும். அன்னை பராசக்தி அசுரர்களுடன் போரிட்ட 9 நாட்கள் நவராத்திரி என்றும், அரக்கர்களை வதம் செய்து வெற்றி கொண்ட மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் எடுத்து வெற்றி திருநாளான 10வது நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடுகின்றோம். நவராத்திரியின் 9 நாட்களும் அம்பிகையின் 9 வடிவங்களை போற்றி வழிபட வேண்டும். புரட்டாசி மாத அமாவாசையான மாலைய அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி அடுத்து வரும் 9 நாட்களையும் நவராத்திரியாக கொண்டாடுகின்றோம். வீட்டில் கொலு அமைத்து அம்பிகையை எழுந்தருள செய்து வழிபடுவது நவராத்திரியின் சிறப்பாகும். நவராத்திரியில் பல விதமான பொம்மைகள் அடுக்கி கொலு வைத்து அலங்கரித்து அம்பிகையை பூஜித்து வழிபடுவது வழக்கம். நவராத்திரி கொலு வைப்பதற்கு என்று விதிமுறைகள் உள்ளது. மேலே உள்ள முதல் படியில் கலசம் ராஜராஜேஸ்வரியின் சிலையை வைக்க வேண்டும். அதற்கு அடுத்த படிகளில் அஷ்டலக்ஷ்மி, பெருமாளின் தசாவதாரம், மற்ற தெய்வங்களின் சிலைகள், அதற்கு தேவர்கள், ரிஷிகள், மகான்கள் சிலைகள், அதற்கு கீழ் சாதாரண மனிதர்களின் கல்யாண செட் போன்ற பொம்மைகளை, கடைசியாக கீழ் உள்ள படிகளில் ஓரறிவு ஜீவன்களின் சிலைகளையும் வைக்க வேண்டும். நவராத்திரி குழுவில் அழகிற்காகவும் நவராத்திரிக்காக பல சிலைகள் வைக்கும் வழக்கம் இன்று வந்துவிட்டது. இருந்தாலும் நவராத்திரி குழுவில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என சில சிலைகள் சொல்லப்படுகிறது. நவராத்திரி குழுவில் இந்த சிலைகள் இருந்தால் மட்டுமே அம்பிகையுடன் மற்ற தெய்வங்களின் சக்தியும் நம் வீட்டில் எழுந்தருளி அருள் செய்ய வந்திருப்பதாக அர்த்தம். அப்படி குழுவில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய சிலைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நவராத்திரி குழுவில் கலசம் மிக முக்கியமான ஒன்றாகும். தனியாக சொம்பில் கலசம் அமைத்து வழிபட்டால் கலசம் அல்லது கும்பமாக இருக்கும் சிலை இடம்பெற வேண்டும். அதற்கு பிறகு 8 லக்ஷ்மி உருவங்கள் இருக்கும். அஷ்டலக்ஷ்மிகளின் சிலைகள், மகாவிஷ்ணுவின் தசாவதார சிலைகள் இருக்க வேண்டும். அன்னை ராஜராஜேஸ்வரியின் சிலை இருக்க வேண்டும். சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் ஆகியோர் குடும்பமாக இருக்கும் சிலை, ராமர் சீதையுடன் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கும் சிலை இருக்க வேண்டும். தெய்வங்கள் குடும்பத்துடன் இருப்பது ராமரின் பட்டாபிஷேக கோலம் என்பதும் வீட்டில் அமைதி, மகிழ்ச்சி, வெற்றி, நிறைவான ஆனந்தத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் தருவதற்கான அடையாளமாக கருதப்படுகின்றது. அதே போன்று திருமண செட், தாம்பூலம் செட் ஆகிய மங்கள விஷயங்களை உணர்த்தும் பொம்மைகளும் வைப்பது அவசியம். குழுவில் வைக்கப்படும் இந்த பொம்மைகள் வீட்டில் எப்போதும் தெய்வீக சக்தியை, மங்களத்தை, மகிழ்ச்சியை நிலைத்து இருக்க செய்யும். மங்களமான விஷயங்களை குறிப்பிடும் சிலைகள் குழுவில் அதிக இடம்பெற்றால் அம்பிகை தானாக விரும்பி வந்து குழுவில் எழுந்தருளி நமக்கு அருளை வழங்குவாள் என்பது நம்பிக்கை. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.